ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஜெஃப்ரியோட எவிக்ஷன். ஸோ இன்றைக்கி ஜெஃப்ரியோட எவிக்ஷன், நாளைக்கு அன்ஷிதாவோட எவிக்ஷன். ஸோ ரெண்டுமே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெஃப்ரி எவிக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை அந்த கார்டை கொடுக்கும்போதே, அதை காமிக்கும் போதே சொல்லிட்டார், இல்லத்தில் இருக்கிற செல்லங்களை எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்லம் இவர், ஆனால் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வரும்போதும் உன்னை வெளியே அனுப்புறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினார். ரொம்ப அழகான பயண வீடியோ கொடுத்தாங்க. அப்புறமா ஃபைனலாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிற விஷயங்கள் நடந்துச்சு. தீபக் சார் எந்திரிச்சு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயங்களை சொல்லும்போது இவர் ஜெஃப்ரி அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அப்புறமா ஒரு டைலாக் சொன்னார், கோலில் நீ ஸ்கோர் பண்ணுறது முக்கியம் இல்லை, உன்னோட லைஃப்பில் ஸ்கோர் பண்ணு, இனிமேல் அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஜாக்லின் கிட்ட ஜெஃப்ரி என்ன சொன்னார்னா, நான் சொன்னதெல்லாம் யோசிக்காத விட, நீ ஜாலியாக இரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் முத்து பேச ஆரம்பித்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன சொன்னார்னா, இந்த 12 பேர் வீட்டிலேருந்தும் பெற்றவங்களாம் வந்தவங்களாம் அவங்கவுங்க பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு மனசார நினச்சாங்க. ஆனால் 12 வீட்டில் இருக்கிற பெற்றவங்களும் ஜெஃப்ரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு மனசுலையும் வெளியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது 12 பேரோட அந்த சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. இது வெளியில் இருக்கிற பல கோடி பேரோட ஒரு ஆசை. நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சு காட்டணும், சரியா? ஏன்னா உன்னோட ஒருத்தரோட வெற்றி கிடையாது இது. நீ ஜெயிச்சனா இது உன்ன மாதிரி இருக்க பல கோடி பேரோட வெற்றி. அதனால் அதை மட்டும் நீ மனசுக்குள்ளே திண்ணமாக வச்சுக்கோ, ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் கூட வீணடிக்காத, ஓடு, உனக்கு பாதை திறந்துருக்கு, சரியா? எப்படியா ஜெயிச்சிரு, வேறு ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி உணர்ச்சி பொங்க பேசினார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பேச ஆப்போசிட்டில் இருந்தவங்க, பக்கத்தில் இருந்த சக கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கை தட்டுறாங்க. ஒரு பக்கம் அன்ஷிதா க்ரையிங், அதுக்கப்புறம் நம்மளுடைய சௌந்தர்யா அழுதாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதே எப்படியோ இன்றைக்கி ஜெஃப்ரி எவிக்ட் செய்யப்பட்டார். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே ஜெஃப்ரி எவிக்ட் பண்ணப்பட்டார். பட் இருந்தாலும் முத்துக்குமரன் அந்த பேச்சு திறமை அபாரம். ஏன்னா இங்கே அவர் சொன்ன விஷயங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை கரெக்டாக அப்படியே சூடு பறக்க அவர் எடுத்துகிட்டு போய் அவரோட லைஃப்பில் கரெக்டாக இதை பொருத்தி பண்ணாருன்னா ஜெஃப்ரி செமையாக வந்துடுவார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.